அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன்னுடல் உன்னுடல் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் உதவியாளர் ரொட்டேரியன் ரவி அவர்களுக்கும் தலைவர் ரொட்டேரியன் குணபாலன் அவர்களுக்கும் செயலாளர் ரொட்டேரியன் ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் வீராணம் லேக் சிட்டி சங்கத்தின் உதவியாளர் ரொட்டேரியன் பாபு அவர்களுக்கும் தலைவர் ரொட்டேரியன் வேல்முருகன் அவர்களுக்கும் செயலாளர் ரொட்டேரியன் கயல்விழி தேவி அவர்களுக்கும் மற்றும் திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் ஆசனங்களை அளிக்கும் ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும் இன்று சிறப்பு ஆசனங்களை அளிக்க காத்துக் கொண்டிருக்கும் உஷாராணி சிவகிருபானந்தன் அவர்களுக்கும் மற்றும் நிகழ்விலே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் திட்ட தலைவர் ரமேஷ் மோகன். தலைவரே ரோட்டரி வாசிக்கலாமா? வாசிக்கலாம். ஆடியோ கட் ஆயிடுச்சு, அதனாலதான். அப்படியா? வாசிக்கலாம். ரோட்டரி இறை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புறவும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறமும் தழைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதுமூரே யாவரும் கேளிர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். ரோட்டரி 4 வழி சோதனை. நாம் நினைக்கும் சொல்லும் அல்லது செய்யும் விஷயங்கள் 1 உண்மையா? ஆம். 2 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நியாயமா? ஆம். 3 நல்லெண்ணத்தையும் சிறந்த நட்பை உருவாக்குமா? ஆம். 4 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பயனளிக்குமா? ஆம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களே. வாய்ஸ் கேக்குதுல ரமேஷ்ஜி? இப்ப கேக்குது. நன்றி திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களே. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பனையா. அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இக்கல்வியின் மூலம் உடலும் உள்ளமும் நலமடைய அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடு இணைந்து வாழ்வோம். நம் மனம் சார்ந்த மனது இறக்க குணமுடையது. நல் எண்ணங்களில் செயல்களில் ஈடுபட அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணவ மந்திரம். ஆழ்ந்து மூச்சொல் இழுத்து
ஆழ்ந்த மூச்சு எடுத்து நீண்ட காற்று இழுத்து அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நம்முடைய பெற்றோர்களை வணங்கிக் கொள்கிறோம். இக்கல்வியை கொடுத்த சித்தர்களை வணங்கிக் கொள்கிறோம். நாளும் பின்பற்றுவோம், உயர்வோம் என வேண்டிக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், நலம் பெறுக, வளம் பெறுக. நன்றி நன்றி ஐயா. அடுத்ததாக ஆசன பயிற்சிகள். நம்முடைய நாடிகளை திறப்பதற்கான ஆசன பயிற்சி, ஒரே ஒரு ஆசனம் மட்டும் பார்க்க போகிறோம். முக்கியமான ஆசனம், முதன்மையான ஆசனம், முயல் ஆசனம். உடலை நேராக வைத்து இரு கைகளையும் பின்புறமாக பிடித்து ஆழ்ந்து மூச்சு இழுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு வெளியேற்றுகிறோம். அப்படியே கீழே கொண்டு வரலாங்க. தலை நீண்டு வரட்டும், மூச்சு காற்று வெளியேறட்டும். அப்படியே 10 வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 மெல்ல மேல வரலாங்க. தலை மேல வருது, மூச்சு உள்ள போகுது. எடுத்த மூச்சு காற்றை வெளியேற்றிட்டோம். அடுத்து விரல்களை கோர்த்துக்கிறோம். நீண்ட காற்று ஆழ்ந்து இழுத்து அப்படியே கீழே கொண்டு வரலாங்க. அப்படியே மெல்ல மேல உயர்த்துறோம். நேரம் வந்து எடுத்த மூச்சு காற்றை வெளியேற்றிட்டோம். அடுத்து கட்டைகளை மடித்து அடிவிட்டு பகுதியில் வைத்து ஆழ்ந்து உள்ளெடுத்து காற்றை உள்ளெடுத்தவாறு தலை உயரட்டும். தூய காற்று, நறுங்காற்று இக்காலை வேளையில் ஆழ்ந்து உள்ளெடுக்கிறோம்.
நன்றாக உள்ளிழுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றுகிறோம். அடுத்ததாக தோள்பட்டைக்கான பயிற்சி. ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அடுத்து காற்றை உள்ள இழுக்கிறோம். 1 2 1 2 1 2 1 2. ஓய்வு. ஒரு நீண்ட காற்று உள்ளிழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே. ஓய்வு. ஆழ்ந்த மூச்சொல் இழுத்து இரு காதுகளையும் அடைத்து மகர ஓசை. இடது கையில் சிம்முத்திரை, வலது கையில் பிரணவமுத்திரை, வலது நாசியை அடைத்து இடதில் உள்ளிழுத்து வலதில் வெளியேற்றி வலதில் உள்ளிழுத்து இடதில் வெளியேற்றுகிறோம். 7 சுற்று.
7 சுற்று செய்த பிறகு ஒரு ஆழ்ந்த மூச்சு, நிதானமான நீண்ட மூச்சு. வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வெந்த டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். அரிசியினால் எப்படி நோய்களை குணப்படுத்துறது, அரிசியினால் எப்படி நோய் வருது, நல்ல அரிசின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு அரிசி. 50 வருஷமாக சோறு திங்கிறோம், ஆனால் அரிசி எப்படி தயாரிக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாதுங்க. முதல்ல அரிசி எப்படி தயாரிக்கிறாங்கன்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் அரிசி எப்படி கெட்டு போச்சுன்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் நல்ல அரிசியை நாம் எப்படி தயாரிப்பது அப்படின்னு சொல்கிறேங்க. பாருங்க, அந்த காலத்தில் நம்ம பயன்படுத்தினது எல்லாமே பாரம்பரிய ரகங்கள். இப்போ நீங்கள் பயன்படுத்துறது பொன்னி, டீலக்ஸ் 43, டீலக்ஸ் 45 எல்லாமே ஹைப்ரிடுங்க. அதாவது அது வந்து ஜிஎம்ஓ ஃபுட்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்டு. அந்த காலத்து பாரம்பரியம் இது என்ன தெரியுமா? வாளான், மாப்பிள்ளை சம்பா, சீரக சம்பா, குள்ளங்கால், கருங்குவளை இப்படின்னு நூற்றுக்கணக்கான அரிசி இருக்குங்க. இப்படி மறுபடியும் நாம் பாரம்பரிய அரிசியை கொண்டு வர வேண்டும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, அந்த காலத்தில் நாற்றங்கால் சிஸ்டம், இப்போ வந்து ட்ரே சிஸ்டம். அந்த ட்ரே கொடுக்குறது வெளிநாட்டு கம்பெனி. நம்ம ஊரில் விவசாயத்துக்கு வெளிநாட்டு கம்பெனிக்கிட்டே ட்ரே வாங்கணும். நாற்றங்கால் சிஸ்டம் ஆரம்பிங்க, இதுதான் பெஸ்ட். மூணாவது, அந்த காலத்தில் இயற்கை உரம், இந்த காலத்தில் செயற்கை உரம். அடுத்தது, சரி நெல் விளைஞ்சிருச்சுங்க, அது என்னங்க தெரியுமா? அரிசி ஆலையில் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் ஒரு தண்ணி தொட்டிக்குள்ளே அது நெல்லை போட்டுருவாங்க. மேலே மிதந்தா பதறு, உள்ளே போனால் நெல். பதறுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அட பதரே அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? பதறுனா என்ன? பாதி விளைஞ்ச நெல் மிதந்துச்சுன்னா பதறுங்க, முங்குச்சுன்னா நெல்லுங்க. இந்த மிதக்கிறது இருக்கு இல்லையா பதறு, அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க, தனியாக வச்சுருவாங்க. இந்த பதறு என்ன பண்ணுறாங்கன்னு அப்புறம் பார்க்கலாம். முங்குனா நெல். இந்த நெல்லை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்தில் கை வேக்காடுன்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய கொப்பரையில் அடுப்பெரிய வச்சு தண்ணியை ஊற்றி வேக வச்சு தயாரிப்பாங்க. அதாவதுங்க, அரிசியில் அந்த நெல்லில் வந்து அந்த மேலே உமி இருக்கு இல்லையா, அதை உடைக்கிறதுக்கு ஒரு மிஷின் இருக்குது, அதுக்கு பேர் அலர்னு பேர். அப்போது புழுங்கரிசி எப்படி தயாரிக்கிறாங்கன்னா, முதல்ல வேக வைப்பாங்க. அதாவது கை வேக்காடு, ஒரு குண்டால போட்டு வேக வச்சு வடித்து நல்லா, அதாவது நல்லா வெந்துச்சின்னு வச்சுங்களேன், அரைக்கிறது ஈஸி, வேகலைன்னு அரைக்கிறது கஷ்டங்க. அதாவது வேக வைக்காமல் அரைச்சா பச்சரிசி, வேக வச்சு அரைச்சா புழுங்கரிசி. இப்படி வேக வச்சு என்ன பண்ணுவாங்க, அதை கொண்டு போய் அடுத்தது வெந்துருச்சா, அப்போ வந்து கை வேக்காடு. அதுக்கப்புறம் மாடர்ன் ரைஸ் மில் வந்துச்சு, இது வந்து அடுத்த லெவல். இப்போ இருக்கிறது ஹைடெக், நல்லா வேக வச்சு ஒரு சத்துலாம் பண்ணிடும். இப்படி வேக வச்சு அரிசியை கொண்டு போய் அடுத்து என்ன பண்ணுவாங்க, ட்ரையர். அதாவது என்ன பண்ணுவாங்க, அதில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் எடுத்துருவாங்க. அடுத்து அலர்னா என்ன,
உமி எடுக்கிறதுங்க, அதில் இருக்கிற நெல்லுக்கு மேலே அந்த உமி இருக்கு இல்லையா, அதை எடுத்துருவாங்க. இது அலர். இது வரை கரெக்டுங்க, ஓகேவா? இதுக்கப்புறம் தான் கூத்து நடக்குது பாருங்க, செம கூத்து. பாலிஷ் பண்ணுறது. பாலிஷ் பண்ணி அரிசி சாப்பிட்டா சத்தே இல்லைங்க, பாலிஷ் பண்ணாமல் சாப்பிட்டா சத்து. அதை பாலிஷ்னா என்ன? அரிசி ப்ரௌனாக இருக்கும், ஒரு கலராக இருக்கும் மாநிலமாக, அதை அந்த கலரை எடுத்துட்டு வெள்ளையாக சாப்பிட்றாங்க. தலைவர் ஒரு நிமிஷம், ஆடியோ கட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. புண்ணாக்கு 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 திட்டாங்க இல்லையா, படா புண்ணாக்கு அப்படின்னு. புண்ணாக்குன்னு என்ன பொறுத்த வரைக்கும் சத்துங்க. அரிசியில் உள்ள சத்தை எடுத்து கீழே போட்டுட்டு வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும் தான் நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க. அந்த கீழே இருக்கிற புண்ணாக்கு இருக்கு இல்லையா, அந்த புண்ணாக்கு தேவையில்லைன்னு சொல்லி அரிசி கம்பெனி என்ன பண்றாங்களாமா, வெளிநாட்டு கம்பெனிக்கு அந்த புண்ணாக்கு கம்மியில வித்துறாங்களாமா. அந்த புண்ணாக்கை வாங்கிட்டு போய் ஒருத்தர் என்ன தெரியுமா பண்றான், புண்ணாக்கு அரிசி புண்ணாக்கத்தான் ஒரு பெரிய கம்பெனியில ஒரு மிஷின்ல கொடுத்தாங்கன்னா எண்ணெயாக மாறுகிறது. அந்த எண்ணெய்க்கு பேரு ரைஸ் பிரான் ஆயில். ஊரெல்லாம் ரைஸ் பிரான் ஆயில் ரைஸ் பிரான் ஆயில் விற்கிறாங்களா இல்லையா? யாராவது யோசிச்சிருக்கீங்களா அரிசியில எப்படி எண்ணெய் வந்துச்சுன்னு? ஏங்க, அரிசி புண்ணாக்கு தாங்க எண்ணெய் எடுக்கிறாங்க. அப்ப நம்ம கிட்ட கம்மி விலைக்கு வாங்கிட்டு போயிட்டு அதுல எண்ணெய் தயாரிச்சு நமக்கு அதிக விலைக்கு வித்துட்டு இருக்காங்க. இதோட ஒரு கொடுமை தெரியுமா, அந்த எண்ணெய் எடுக்கப்பட்ட இன்னொரு புண்ணாக்கு இருக்கு இல்லையா, புண்ணாக்குலயும் புண்ணாக்கு, அந்த புண்ணாக்குல தான் உலகத்துல இருக்கிற எல்லா பிஸ்கட் கம்பெனியும் தயாரிக்கிறாங்க. தயாரிச்சுட்டு 4 லிட்டர் பால் இருக்கு, 4 டம்ளர் பால் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டு புரியலையா? ஒரு அரிசியை தான் உலகத்தில் 540 பொருளாக விற்று கொண்டிருக்கிறார்கள். இது யாருக்குமே தெரியலங்க. இதுல வேற கண்ணாடி பாலிஷ், ஆமா கண்ணாடி மாதிரி பாலிஷ் பண்ணிடுறாங்க. புரிஞ்சுக்குங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, பாலிஷ் பண்ணாத அரிசி சாப்பிடுங்க. ஒரு அரிசி சாப்பிட்டா 100 அரிசி சாப்பிட்டதுக்கு சமங்க. சிம்பிள். இவருங்க இப்பெல்லாம் பாலிஷ் பண்ணாத அரிசி காஸ்ட்லி, பாலிஷ் பண்ணா கம்மி விலையாமா. நீங்களும் யோசிச்சு பாருங்க, பாலிஷ் பண்ணாம கொடுத்தா கம்மி விலையா இருக்கணும் இல்லையா? பாலிஷ் பண்றதுக்கு மிஷின் இருக்கா இல்லையா? அப்போ பாலிஷ் பண்ணது அதிக காசு தான் இருக்கணும். யோசிச்சு பாருங்க. அது என்ன நடக்குதுன்னா, இப்ப ஹைடெக் ரைஸ் மில்ல எல்லாம் ஒரு அரிசி உள்ள போட்டா அதுவா உள்ள போய் அதுவா வெளியே வந்து பாலிஷ் பண்ணி வந்துருது. அப்போ பாலிஷ் பண்ணாத அரிசி எடுக்கிறதா இருந்தா 4 லேபரை வச்சு பாதியில போய் அரிசி எடுத்துட்டு வராங்களாமா. அப்ப லேபர் கூலி ஆகிறதுனால கைக்குத்தல் அரிசி எப்பொழுதுமே காஸ்ட்லியாக இருக்கிறது. எனவே நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செய்து கைக்குத்தல் அரிசி ஆகிய பாலிஷ் பண்ணாத அரிசியை சாப்பிடுங்கள். இதுவே உடம்புக்கு மிகவும் சிறந்தது. அதை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு அவ்வளவு தெம்பு கிடைக்குங்க. உச்சி முதல் உள்ளங்கால் வரை அனைத்து வியாதிகளுக்கும் ஒரே மருந்து பாலிஷ் பண்ணாத அரிசியே. அப்புறம் இந்த பதர்னு சொன்னேன் இல்லையா, பதறு, அதை ஒரு கம்பெனி எடுத்துட்டு போய் என்ன பண்றாங்க, அதுலதான் மொய்க்குரணை, அதுக்கப்புறம் தவிடு, அப்புறம் மாட்டு தீவனங்க. இந்த மாட்டு தீவனம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்னது, பதறு தாங்க.
ஆக மொத்தம் புரிஞ்சுக்கங்க, இனிமேல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம சாப்பிடும் பொழுது கண்ணில் பார்க்கும் பொழுது அதை பத்தி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்க. எல்லாரும் நிறைய படிச்சுட்டோம், நிறைய பிஹெச்டி வாங்கிட்டோம், இல்லை செல்போன் வச்சிருக்கோம், 4 சிம் கார்டு போட்டிருக்கோம், 2G 3G வாட்ஸ்அப் எல்லாமே இருக்குது. ஆனா எதுவுமே தெரியல. சாப்பிட அரிசியை பத்தி எதுவும் யாருக்குமே தெரியலீங்க. புரிஞ்சுக்கங்க, ஒவ்வொரு பொருளையும் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அதுல உங்களுக்கு நல்ல விஷயம் கிடைச்சதுன்னா அதன் மூலியமா உடம்புல நோய் வந்துருச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இதுல சோத்தை ஒழுங்கா சாப்பிட்டா போதும். நீங்க சாப்பிடறதா சாப்பாடே கிடையாது. எனவே மீண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும்? பாரம்பரிய விதைகளை கொண்டு வர வேண்டும், மாற்றங்கால் சிஸ்டத்தை கொண்டு வர வேண்டும், இயற்கை உரங்களை கொண்டு வர வேண்டும், மீண்டும் கை வேக்காட்டை கொண்டு வர வேண்டும், மீண்டும் பாலிஷ் பண்ணாத அரிசி சாப்பிட வேண்டும். இந்த பாலிஷ் பண்ண அரிசி ஏன் தெரியுமா எல்லாரும் சாப்பிடுறீங்க? வெள்ளை கலர்ல அரிசி சாப்பிட்டா குழம்பு ஊத்துனா குழம்பு டேஸ்ட் அப்படியே வரும். நீங்க கைக்குத்தல் அரிசி வாங்கி குழம்பு ஊத்துங்க, குழம்பு டேஸ்ட் மாறி போயிடும். அதாவது சாப்பிடுவதற்கு இந்த வெள்ளை அரிசி பாலிஷ் பண்ண அரிசி எந்த பொருளை ஊத்துறீங்களோ அந்த சுவை அப்படியே கொடுக்கும். பாலிஷ் பண்ணாத அரிசி அது கொஞ்சம் லேசா ஒரு வேற டேஸ்ட்ல இருக்குமா? நீங்க குழம்பு ஊத்துனீங்கன்னா வேற மாதிரி டேஸ்ட் வரும் பொழுது சாப்பிட பிடிக்கிறது இல்லைங்க. ஆனா மருந்து மாத்திரை மட்டும் பிடிக்காத மருந்து மாத்திரை தண்ணி ஊற்றி முழுங்குறீங்களா இல்லையா? பாலிஷ் பண்ணாத அரிசி சாப்பிட்டா உங்க வாழ்க்கையில மருந்து மாத்திரையே தேவைப்படாது. எனவே அரிசியை ஒழுங்குபடுத்துவோம். அரிசியை ஒழுங்குபடுத்தினால் மட்டுமே நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும். மீண்டும் பழைய அரிசியை நாம் கொண்டு வருவோம். பாலிஷ் பண்ணாமல் சாப்பிடுவோம். கண்டிப்பாக இந்த உலகை ஒரு நாள் மருந்து இல்லாத உலகமாக மாற்ற முடியும். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படுத்தும் நிர்வாகம். மீண்டும் Recording in progress. ஓகே, நன்றி. அதாவது இப்ப பாஸ்கரையா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த அரிசியை பத்தி சொல்லியிருக்காங்க. அரிசியை பத்தி சொல்ற விஷயங்கள் வந்து நம்ம இந்த காலச்சக்கரத்துல வந்து நம்ம வந்து அதிக லெவல்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பாஸ்கரையா வந்து நமக்கு வந்து காரைக்கால் பாஸ்கரையா வந்து நமக்கு அதிக விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த லெவல்ல உங்களுக்கு வந்து இந்த அரிசி பாஸ்கரையா, இந்த ஹீலர் பாஸ்கரையா சொல்லக்குள்ள கூட உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதை தாண்டி நிறைய தெரியும்னு நினைக்கிறேன். அதனால வந்து இது மாதிரி கற்றுக்கிற முறை இருந்தால்தான் நம்ம அடுத்தவங்க சொல்ல நம்ம அந்த பயன்களை வந்து ஈஸியா அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்விலே சிறப்பானதொரு அரிசியை பற்றி நமக்கு ஒரு விளக்கம் கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்று நமக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக நம்முடன் இருந்து கொண்டு நமக்கு ஒரு பயிற்சி முறைகளை அளிக்க வருகிறார்கள். இதுவரை இல்லாத ஒரு புதுமையான நிகழ்வு. அதாவது நம் உடம்பில் உள்ள ராஜ உறுப்புகள் எப்படி நம்ம அந்த ராஜ உறுப்புகளை வந்து சவுண்ட் ஹீலிங் முறை மூலமாக நம்ம வந்து பலப்படுத்த முடியும். நம்ம ஒவ்வொரு ரூபத்திலையும் ஒவ்வொரு ஆசனம், ஒரு பயிற்சி இப்படிதான் நம்ம பலப்படுத்திட்டு இருக்கிறோம். அந்த சவுண்ட் ஹீலிங் முறையில நம்மளோட ராஜ உறுப்புகளை எப்படி பலப்படுத்த முடியும் என்பதை தானாக கற்றுக்கொண்டு தன் திறமையினால் நமக்கு இன்று இந்த காலச்சக்கரம் நிகழ்விலே கற்றறிக்கு வருகிறார்கள் உஷாராணி சிவகிருபானந்தன். மீட்ல இருக்குமா? ஓகேம்மா, சவுண்ட் கம்மியா இருக்கு. சவுண்ட் கம்மியா இருக்குமா? சொல்லுங்க. கேக்குதுங்க ஐயா? இப்போ உங்க வாய்ஸ் எனக்கு கேக்குது. கேக்குதுமா, சொல்லுங்க. உஷா மேடம், உங்களோட வாய்ஸ் கேட்கல.
வாய்ஸ் கேட்கல மேடம். ப்ளூடூத் கனெக்ட் ஆயிருக்கா? சார் அவங்க கிட்ட வந்தாலே போதும் சார். சார் அவங்க கிட்ட வந்தாலே போதும். கேமராவுக்கும் அவங்களுக்கும் எட்டி இருக்காங்க. அவங்க ப்ளூடூத் போட்டிருக்காங்க சார். நல்ல கிளியரா தான் கேக்குதுங்களா ஐயா? இப்ப கேக்குதுமா. நானும் கேக்குறேன். ப்ளூடூத்துக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் எட்டி இருக்கு. அவ்வளவுதான். எட்டி போனாங்கன்னா திரும்பி வீக் ஆயிடும். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இப்ப நல்லா கேக்குதுங்களா ஐயா வாய்ஸ்? கேக்குதுங்க. கேக்குதுமா. ராஜ உறுப்புகளை பலப்படுத்தும் ஒரு எளிய முறையான ஒரு சவுண்ட் ஹீலிங் முறை இப்ப நாங்க ஒரு பயிற்சி முறையை நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ராஜ உறுப்புகள்னா என்னென்னு பார்க்க போறோம். அதாவது பஞ்சபூதங்களுடைய நேரடி தொடர்புடைய உறுப்புகள் நம்ம உடல்ல ஒரு 5 உறுப்புகள் இருக்கு. அது என்னென்னா கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல், சிறுநீரகம், இருதயம். இந்த 5 உறுப்புகள் வந்து படத்துல காமிக்கிறாங்க. அதோடைய படத்தை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ண கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அந்த உறுப்புகள் வந்து வடிவத்தை எல்லாரும் மனசுல பதிய வச்சுக்கோங்க. பார்த்துட்டு இந்த 5 உறுப்புகளும் வந்து நம்ம உடம்புல சரிவர இயங்கினால் மட்டும்தான் நம்ம உடல் வந்து ஆரோக்கியமா இருக்க முடியும். உடல்ல வேற எந்த நோய்கள் வந்தாலுமே இந்த உறுப்பு இந்த 5 உறுப்புகள் ஏதாவது ஒரு உறுப்புல பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க அக்குபங்க்சர்ல. ஸோ இந்த உறுப்புகளை வந்து பலப்படுத்துற முறையை வந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த உறுப்புகள் வந்து கெட்டா, அதாவது உடல் நோய் வரும், அது உடல் சம்பந்தமானது. வாழ்க்கையில வந்து ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். அதாவது ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் வந்து சில குணங்கள் இருக்கு, தன்மைகள் இருக்கு. ஸோ ஒவ்வொரு உறுப்பு கெடும்பதுனால நமக்கு வந்து தீய குணங்களும் உறுப்பு வந்து பலப்படும் போது நல்ல குணங்களும் நம்ம கிட்ட வெளிப்படும். ஸோ அதை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ இப்ப வந்து உதாரணத்துக்கு வந்து கல்லீரல் ஒருவருக்கு வந்து பாதிக்கப்பட்டிருந்தா அந்த நபர் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, கல்லீரலுடைய வந்து மன உணர்ச்சி வந்து எப்படி வெளிப்படும்னா கோபமாக வெளிப்படும். கோபம் வந்து எப்படி இருக்குன்னா எதுக்கு எடுத்தாலும் சிடுசிடுன்னு இருப்பாங்க. அந்த நபரை வந்து யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய மன உணர்ச்சிகள் வந்து வெளிப்பட்டுட்டே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பலமா இருக்கிற ஒரு நபர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா சாந்தமா இருப்பாங்க. பிளஸ் வந்து அவங்க எந்த ஒரு செயலை எடுத்தாலும் வந்து திறம்பட செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலுடைய நபர்களா இருப்பாங்க. ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. எந்த ஒரு செயலையுமே வந்து ஆரம்பிச்சதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் அவங்களுடைய ஸ்டாமினான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து சீராக இருக்கும். ஸோ ஒரு ஆன்மீகவாதிகள் கூட நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கல்லீரல் வந்து விண்சக்தியுடையது. அவங்க எல்லாமே வந்து சாந்தமா இருக்கிறதுக்கு காரணம் கல்லீரல் வந்து பலமா இருக்கிறது ஒரு முக்கிய காரணமா இருக்கு. அடுத்ததான் வந்து சிறுநீரகம். சிறுநீரகம் வந்து பலம் இல்லாம இருந்துச்சுன்னா சிறுநீரகத்துடைய மன உணர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது பய உணர்வு மேலோங்கி இருக்கும். ஒருத்தர் வந்து பய உணர்ச்சி அதிகமா இருக்கும்போது எந்த ஒரு செயலையும் வந்து செய்யறதுக்கு தயங்குவாங்க, பயப்படுவாங்க. ஸோ அவங்களால வந்து செயல்திறன் அவங்களுக்கு மேம்படாது. ஸோ அது வந்து பலமா இருக்கிற ஒரு நபர் எப்படி இருப்பாங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து, அதாவது புத்திசாலின்னு சொல்லுவாங்க, எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருந்தாலும் யார் ஒருவர் வந்து அதை செயல்படுத்துறாங்க அப்படின்றதுதான் முக்கியம். ஸோ செயல்படுத்தக்கூடிய ஒரு குணத்தை வந்து சிறுநீரகம் பலமா இருக்கிற ஒரு நபரால முடியும். அடுத்ததான் என்ன பார்க்க போறோம்னா நுரையீரல். நுரையீரல் வந்து யார் ஒருவருக்கு பலமா இருக்கோ அவங்க வந்து ரொம்பவே வந்து உற்சாகமா இருப்பாங்க. ஒரு விஷயத்த வந்து எடுத்து செய்யும் போதும் சரி, அதாவது அதை பாதிக்கும் மன உணர்ச்சி அப்படின்றது வந்து துக்கம். எந்த விஷயத்தையும் வந்து தெளிவா ஒரு விஷயத்த வந்து செய்யறதுக்கு ஈடுபட முடியாது அவங்களால. ஒரு எந்த விஷயத்தையுமே சாதிக்க மாட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஒரு சோம்பலா இருப்பாங்க. அவங்களால வந்து ஒரு சாதனைன்றத வார்த்தைக்கே அவங்க கிட்ட இடம் இருக்காது. அது வந்து பலமா இருக்கிற ஒரு நபர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா
ஒரு பிரபலமான நபர்களை எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருமே எப்படின்னா ஒரு ப்ராப்ளம் ஃபேஸிங் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய ஒரு ஃபேஸிங் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து நுரையீரல் நல்லா வேலை செய்யும். எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் சரி, யார் ஒரு பிரபலமா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்து நுரையீரல் நல்லா இருக்கும். ஒரு விஷயத்த ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா வந்து இருதயம். இருதயம் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு நபர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களை யாருக்குமே பிடிக்காது பொதுவா. அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய மன உணர்ச்சிகள் வந்து வெளிப்படும். ஒரு ஹார்ஷான வாய்ஸ், அந்த அவங்க பேசினாவே இன்னொருத்தர் பயந்து நடுங்குற அளவுக்கு இருக்கும். ஒரு அன்பு அவங்க கிட்ட இருந்து வெளிப்படாது. இருதயம் பலமா இருக்கிற ஒரு நபர் எப்படி இருப்பாங்கன்னா, எல்லார்கிட்டயும் அன்பா இருப்பாங்க. அவங்க கிட்டயும் எல்லாரும் அன்பா இருப்பாங்க. அவங்களை சுத்தி ஒரு நல்ல வட்டம் வந்து நட்பு வட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க கிட்ட ஒரு வசீகர தன்மை இருக்கும், ஆளுமை திறன், இந்த மாதிரியான ஒரு நல்ல பண்புகள்லாம் இருதயம் பலமா இருக்கிற நபர்கள் கிட்ட காணப்படும். ஸோ அடுத்துதான் வந்து மண்ணீரல். மண்ணீரல் வந்து பலமா இருந்துச்சுன்னா ஒருத்தர் வந்து பொருளாதாரத்துல, அதாவது செல்வ செழிப்பா வளர்ந்த நிலையில இருப்பாங்க. அது வந்து குறைந்து காணப்பட்டா, பாதிக்கப்பட்டா அந்த நபரால பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் இருக்காது. பொருள் ஈர்க்கும் தன்மை வந்து அவங்க கிட்ட குறைவாக காணப்படும். இதெல்லாம் வந்து இந்த பண்புகள் வந்து இந்த உறுப்புகள் பாதிக்கப்பட்டா ஏற்படும். பலப்பட்டாலும் இந்த நல்ல குணங்கள் ஏற்படும். ஸோ இப்போ வந்து இந்த உறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் தான் நம்ம பார்க்க போறோம். அதுல வந்து ஒரு 5 விஷயங்கள் இருக்கு. ஒன்று வந்து வடிவங்கள். இந்த உறுப்புகளுடைய வடிவங்களை நம்ம நல்லா மனதுல உள்வாங்கிக்கணும். அடுத்ததா நிறங்கள். நம்ம ஐயா வந்து நமக்கு அக்குபஞ்சருடைய கோட்பாடுகள்ல ஒவ்வொரு ராஜ உறுப்புகளுக்கும் என்னென்ன நிறங்கள் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அதுக்குள்ள நிறங்கள் வந்து நம்ம செய்யும் போது சொல்றோம். அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வடிவம், நிறம், சுவை. ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு சுவைக்குரியது. ஸோ அடுத்ததா வந்து அந்த பாதிக்கும் மன உணர்ச்சிகள் இருக்கு. அதாவது கோபம், துக்கம், பயம், இந்த மாதிரி மன உணர்வுகள் இருக்கு. அடுத்ததாக ஓசை. இந்த 5 விஷயங்கள் தான் இதுல ரொம்ப முக்கியம். வடிவம், நிறம், சுவை, பாதிக்கும் மன உணர்ச்சி, ஓசை. ஸோ இந்த வடிவம் வந்து ஸ்கிரீன்ல தெரியுது, எல்லாரும் அதை மனதுல உள்வாங்கிக் கொள்ளுங்க. நுரையீரலுடைய வடிவம் எப்படி இருக்கு அப்படின்றத மனதுல பதிவு வச்சுக்கோங்க. மண்ணீரல் எப்படி இருக்கு? மண்ணீரல் வந்து உதடு போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். கல்லீரல் வந்து கண் போன்ற ஒரு அமைப்பில் காணப்படும். இருதயம் நாக்கு அப்படின்ற அமைப்புல இருக்கும். சிறுநீரகம் காது வடிவம். ஸோ இந்த வடிவ அமைப்பை அப்படியே மனதுல பதிய வச்சுக் கொள்ளுங்கள். இப்போ நம்ம பயிற்சிக்கு போகலாம். எல்லாரும் எந்திரிச்சு நின்னுக்கோங்க. முதல்ல உடலுக்கு உணர்வு கூட்டிக்கிறோம். காந்த ஆற்றலை உடலுக்கு செலுத்த போறோம். இரு கைகளும் லேசா, அதாவது ஒரு அரை அடி இடைவெளி இருக்குமாறு நம்ம வச்சுக்குவோம். கண்களை மூடி இந்த இடைவெளியை மனதால கவனிக்கிறோம். லேசா இரு கைகளையும் நெருக்கமா கொண்டு வரும். விலகி எடுத்துட்டு செல்கிறோம். நெருக்கமா கொண்டு வரும், விலகி எடுத்துட்டு போறோம். இப்படி செய்யும் போது இரு கைகளுக்கும் இடையில ஒரு அடர்த்தியான அழுத்த உணர்வு ஏற்படும். இந்த உணர்வு நன்றாக கிடைக்கும் வரை இந்த மாதிரி பயிற்சிகளை தொடர்ந்து செய்வோம். முன்னும் பின்னும் இப்படி அசைக்கலாம். இந்த உணர்வு நல்லா கிடைத்தவுடன் என்ன பண்றோம்னா, இரு கைகளால உடல் முழுவதும் வருடி விட போறோம். பாதத்துல இருந்து ஆரம்பிச்சு தலை உச்சி வரைக்கும் 3 முறை இதை செய்ய போறோம். எப்படின்னா ஒரே சீராக நம்ம வருடி விட போறோம். கைகளை எடுத்து பண்ணக்கூடாது. பாருங்க, பாதத்துல இருந்து ஆரம்பிச்சு கழுத்துக்கிட்ட வரும்போது இப்படி திருப்பி தலை, முகம், மறுபடியும் முதுகு, கால்கள், பாதங்கள், மறுபடியும் கால்கள்,
முழங்கால், தொடைப்பகுதி, நெஞ்சக பகுதி, கழுத்து, தலை, முகங்கள், பின்புற முதுகு, மறுபடியும் கால் பாதங்கள், முழங்கால், தொடை, இடுப்பு பகுதி, வயிற்று பகுதி, நெஞ்சக பகுதி, கழுத்து பகுதி, தலைப்பகுதியில் வரும்போது இப்படி எடுத்துட்டு வரும். பின்புறமா கைகளை கொண்டு வந்து இப்போ உடலுக்கு நல்ல உணர்வை ஏற்படுத்தியிருப்போம். காந்த ஆற்றல் வந்து உடலுக்கு செலுத்தியிருப்போம். இப்போ இந்த பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சேர் நமக்கு அவசியம். சேர்ல நல்ல வசதியா உட்காந்துக்கணும். முதல்ல நுரையீரலுக்கான பயிற்சியை நம்ம பார்க்க போறோம். நுரையீரல் வந்து நம்ம உடல்ல எங்க இருக்கு அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த பகுதியில வந்து கை வச்சுக்கிறோம். 2 உள்ளங்கையும் பதிய வச்சுக்கிறோம். நுரையீரலினுடைய வடிவம் ஸ்கிரீன்ல காமிச்சிருப்பாங்க. இந்த வடிவத்தை மனக்கண்ணால பார்க்கிறோம். நுரையீரலினுடைய நிறம் என்பது வெள்ளை. வெள்ளை நிற ஆற்றலை கொண்டு நுரையீரல் முழுவதும் நிரப்புகிறோம். ஒரு பாவனை செய்கிறோம். வெள்ளை நிற ஆற்றல் வந்து நுரையீரல் முழுவதும் நிரம்புவதாக ஒரு பாவனை செய்கிறோம். நுரையீரலுக்கான சுவை என்பது கார சுவை. காரத்திற்கு உதாரணமாக ஒரு மிளகை எடுத்து நம்ம வாயில வந்து கடிச்சா இந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுமோ அதை பாவனை செய்வோம். அந்த உணர்வை பாவனை செய்து கொண்டிருப்போம். அடுத்ததாக நுரையீரலை பாதிக்கும் மன உணர்ச்சி என்பது துக்கம். துக்க உணர்வு நம்ம மனதுல எந்த வகையால தேங்கி இருக்கா அப்படின்றத நன்கு கவனிக்கிறோம். அந்த துக்க உணர்வு இந்த கணமே நம் மனதை விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்னு பாவனை செய்து கொண்டே அதாவது நுரையீரலுக்கான சப்தத்தை எழுப்ப போறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, 2 கைகளையும் கண்களை மூடிய வரை இதை செய்யுங்க. 2 கைகளையும் சற்று தலைக்கு மேல உயர்த்தி இப்படி இப்படி கைகளை வச்சுக்கணும். துக்க உணர்வு வெளியேறுவதாக பாவனை செய்து கொண்டே ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்து என்ற சப்தத்தை எழுப்ப வேண்டும். துக்க உணர்வு நம் மனதை விட்டு முழுவதுமாக வெளியேறி விட்டது. மெதுவாக மூச்சை உள்ளிழுத்தவாறு கைகளை வீடியோ தெரியலங்க. நெட்வொர்க் கொஞ்சம் இஷ்யூவா இருக்கு. Yes, cannot start your video because the host has disabled it ன்னு வருதுங்க. ரமேஷ் ஜி ஓகேங்க. இப்போ ஸ்டார்ட் மை வீடியோ. சரி. அந்த துக்க உணர்வை வெளியேற்றுகிறோம். ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்தவாறு கைகளை தலைக்கு மேல உயர்த்துறோம். ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்து துக்க உணர்வு நம் மனதை விட்டு முழுமையாக வெளியேறி விட்டது என்ற எண்ணத்தோட 2 கைகளையும் நுரையீரல் பக்கமா திருப்பி எடுத்துட்டு வரும். வெள்ளை நிற ஆற்றல் கொண்டு
நுரையீரலுக்கு சக்தி அளிக்கிறோம். நுரையீரலின் நல்ல குணமான தைரியம் நம் 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 உள்ளத்தில் மேலோங்கி இருக்கிறது என்பதை உணர்வாக பெறுகிறோம். தொடர்ந்து நுரையீரலுக்கு வெள்ளை நிற ஆற்றலை கொண்டு சக்தி அளிப்போம். வெள்ளை நிற ஆற்றல் நுரையீரல் முழுவதும் நிரம்புவதாக பாவனை செய்வோம். நுரையீரலுக்கான சுவை காரசுவை. காரசுவையை பாவனை செய்வோம். நுரையீரலை பாதிக்கும் மன உணர்ச்சியான துக்க உணர்வை வெளியேற்றுவோம். இரு கைகளையும் தலைக்கு மேல உயர்த்தி ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்து மூச்சை உள்ளிழுத்தவாறு இரு கைகளையும் நுரையீரல் எடுத்துட்டு வரும். வெள்ளை நிற ஆற்றல் நுரையீரல் முழுவதும் நிரம்பி நுரையீரலை பலப்படுத்துகிறது. நுரையீரலின் நல்ல குணம் தைரிய குணம் நமக்கு மேலோங்கி நிற்கிறது. முன்பை விட நுரையீரல் நன்கு இயங்குவதை உணர்வோம். தொடர்ந்து வெள்ளை நிற ஆற்றலால் நுரையீரலுக்கு பலம் சேர்ப்போம். காரசுவையை பாவனை செய்வோம். துக்கத்தை வெளியேற்றிக் கொண்டே நுரையீரலுக்கான ஓசையை எழுப்புவோம். இரு கைகளையும் மேல உயர்த்திட்டு ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து மெதுவா கைகளை நுரையீரல் பக்கம் எடுத்துட்டு வரும். இந்த பயிற்சி 3 முதல் 5 முறை செய்யலாம். ஒவ்வொரு முறை செய்யும் போதும் முதல் முறை நல்லா கவனிச்சுக்கோங்க. 2வது 3வது முறை நீங்க செய்யலாம். அடுத்ததா நுரையீரலை தொடர்ந்து சிறுநீரகம். சிறுநீரகம் நம்ம உடல்ல முதுகுக்கு பின்புறமாக இருக்கு. ஸோ இரு உள்ளங்கையும் எடுத்து நம்ம முதுகுக்கு பின்புறம் வச்சுக்கிறோம். கீழ் முதுகில் சிறுநீரகத்தின் வடிவத்தை பாவனை செய்வோம். சிறுநீரகம் இந்த மாதிரியான வடிவத்துல இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். சிறுநீரகத்துக்கான நிறங்கள் கருப்பு, நீலம், பிரவுன், இந்த 3 நிறங்கள் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு நிறங்களை நம்ம பாவனை செய்வோம். கருப்பு நிறம், கருப்பு நிற ஆற்றல் கொண்டு சிறுநீரகத்தை நிரப்புவோம், சக்தி அளிப்போம். சிறுநீரகத்திற்கான சுவை என்பது உப்பு. ஒரு கல்லுப்பை எடுத்து நாக்குல வச்சா எந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுமோ அது பாவனை செய்வோம். சிறுநீரகத்தை பாதிக்கும் மன உணர்ச்சி என்பது பயம். பயம் உணர்வு நம்மோட மனதில் எந்த வகையாவது இருக்குதா அப்படின்னு நன்கு கவனிப்போம். அந்த உணர்வு இந்த கணமே நம் மனதை விட்டு வெளியேறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இரு கைகளையும் முட்டி மீது எடுத்துட்டு வந்து வைக்கிறோம். லேசா இப்படி குனிஞ்சுக்கிறோம். ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்து இந்த பய உணர்வை வெளியேற்றிக் கொண்டே சிறுநீரகத்திற்கான சப்தத்தை எழுப்புறோம். பய உணர்வு நம் மனதிலிருந்து முழுமையாக வெளியேறிவிட்டது. சூ என்ற சப்த ஒலி
மூச்சை உள்ளிழுத்தவாறு இரு கைகளையும் மீண்டும் சிறுநீரக பகுதியில வச்சுக்கிறோம். கருப்பு நிற ஆற்றல் கொண்டு சிறுநீரகத்திற்கு வலிமை ஊட்டுகிறோம். சிறுநீரகத்தின் நல்ல குணமான தைரியம் மேலோங்குகிறது. சிறுநீரகம் முன்பை விட சீராக இயங்குவதை உணர்வோம். தொடர்ந்து சிறுநீரகத்திற்கான நிறத்தால் சிறுநீரகத்திற்கு வலுக்கூட்டுவோம். சிறுநீரகத்தின் சுவை உப்பின் சுவை கொண்டு சிறுநீரகத்தை ஊக்கப்படுத்துவோம். பாவனை செய்து கொண்டே இருக்கிறோம். சிறுநீரகத்தை பாதிக்கும் மன உணர்ச்சியான பய உணர்வு வெளியேற்றுகிறோம். இரு கைகளையும் முட்டி மீது எடுத்து வந்து வைக்கிறோம். லேசா குனிஞ்சு ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து பய உணர்வு முழுமையாக வெளியேறிவிட்டது. இரு கைகளையும் மூச்சை உள்ளிழுத்தவாறு சிறுநீரக பகுதியில் எடுத்துட்டு வரும். கருப்பு நிற ஆற்றல் கொண்டு சிறுநீரகத்தை நிரப்புவோம். சிறுநீரகத்தின் நல்ல குணமான வைராகியம் நம்ம மேலோங்கி இருக்கிறது. தொடர்ந்து கருப்பு நிறத்தால் சிறுநீரகத்திற்கு வலு சேர்ப்போம். சிறுநீரகத்தின் சுவையை பாவனை செய்வோம். உப்பின் சுவையை சிறுநீரகத்தை பாதிக்கும் மன உணர்ச்சியான பய உணர்வை வெளியேற்றுவோம். சிறுநீரகத்திற்கான சப்தத்தோடு இரு கைகளையும் முட்டி மீது வைத்து லேசாக குனிந்து ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்து நுரையீரலை தொடர்ந்து சிறுநீரகத்தை பார்த்தோம். சிறுநீரகத்தை தொடர்ந்து கல்லீரலை பார்க்க போறோம். கல்லீரல் நம்ம உடல்ல வலது புறமா, அதாவது வலது அந்த நுரையீரல் எலும்பு கூட்டிற்கு பக்கத்துல இருக்கு. வலது கையை முதல்ல இங்க வைக்கிறோம். அதுக்கு மேல இடது கை வைக்கிறோம். கல்லீரலினுடைய வடிவம் கண் போன்று இருக்கும். ஸ்கிரீன்ல பார்த்துருப்பீங்க. அந்த வடிவத்தை மனக்கண்ணால பாக்குறீங்க. கல்லீரலுக்கான நிறம் என்பது பச்சை நிறம். பச்சை நிறத்தால் சிறுநீரகம் முழுவதும் நிரப்புகிறோம். சிறுநீரகத்திற்கான சுவை என்பது கல்லீரலுக்கான சுவை என்பது புளிப்பு சுவை. புளிப்பிற்கு உதாரணமாக நெல்லிக்காய், மாங்காய், எலுமிச்சை பழம், ஏதாவது ஒரு சுவையை நம்ம பாவனை செய்வோம். கல்லீரலை பாதிக்கும் மன உணர்ச்சி என்பது கோபம். கோப உணர்வு நம் மனதில் எங்கேயாவது இருக்குதா, தங்கியிருக்கா அப்படின்றத நன்கு கவனிப்போம். அப்படி ஏதேனும் இருந்தா அந்த கோப உணர்வு நம் மனதை விட்டு இந்த கணமே வெளியேறட்டும் அப்படின்னு பாவனை செஞ்சுட்டே கல்லீரலுக்கான ஓசையை எழுப்புவோம். இரு கைகளையும் வலதுபுறமா மேல் நோக்கி இப்படி தூக்குறோம். தலையை லேசா சாய்ச்சிக்கிறோம். உடலையே லேசாக இடதுபுறமா சாய்ச்சிக்கிறோம். கோப உணர்வு முழுமையாக வெளியேறட்டும் அப்படின்னு பாவனை செஞ்சுக்கிட்டே கல்லீரலுக்கான சப்தத்தை எழுப்புறோம். ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்து இஷ் என்ற ஓசையுடன்
கல்லீரலுக்கான சப்தத்தை எழுப்பணும். மறுபடியும் கல்லீரலை நோக்கி கைகளை எடுத்துட்டு வரோம். மூச்சை உள்ளிழுத்தவாறு கல்லீரலுக்கான நிறத்தால், பச்சை நிறத்தால் கல்லீரலுக்கு வலு சேர்க்கிறோம். முன்பை விட கல்லீரல் நன்கு இயங்குவதாக உணர்கிறோம். கல்லீரலின் நல்ல குணமான வழி நடத்துதல், திட்டமிடுதல் போன்ற குணங்கள் நம்மில் மேலோங்கி காணப்படுவதை உணர்கிறோம். தொடர்ந்து பச்சை நிற ஆற்றலால் கல்லீரலுக்கு வலு சேர்ப்போம். புளிப்பு சுவையை கொண்டு கல்லீரலை ஊக்கப்படுத்துவோம். பாவனை செய்து கொண்டிருக்கிறோம். கல்லீரலை பாதிக்கும் கோப உணர்ச்சியை வெளியேற்றுகிறோம். இரு கைகளையும் தலைக்கு மேல உயர்த்தி வலது புறமா ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளிட்டு கோப உணர்வை வெளியேற்றியவாறு கல்லீரலுக்கான சப்தத்தை உச்சரிப்போம். மெதுவாக இரு கைகளையும் மூச்சை உள்ளிழுத்தவாறு கல்லீரல் பக்கம் எடுத்துட்டு வரோம். பச்சை நிற ஆற்றல் கல்லீரல் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. கல்லீரலின் நல்ல குணமான வழி நடத்துதல், திட்டமிடுதல் போன்ற குணங்கள் நம்மில் மேலோங்கி காணப்படுவதை உணர்கிறோம். தொடர்ந்து பச்சை நிற ஆற்றலால் கல்லீரலுக்கு வலு சேர்ப்போம். புளிப்பு சுவையை பாவனை செய்வோம். கல்லீரலை பாதிக்கும் மன உணர்ச்சியான கோப உணர்வு இந்த கணமே நம்மை விட்டு வெளியேறுவதாக பாவனை செய்து கொண்டே கல்லீரலுக்கான சப்தத்தை எழுப்புவோம். இரு கைகளையும் வலது புறமா மேல் நோக்கி எடுத்து செல்றோம். ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்து கோப உணர்வு நம்மை விட்டு முழுவதுமாக வெளியேறிவிட்டது. இப்போது கைகளை திருப்பி கல்லீரல் பக்கம் அழுத்துவோம். சிறுநீரகத்தை தொடர்ந்து கல்லீரலை பார்த்தோம். கல்லீரலுக்கு அடுத்ததா இருதயம் பார்க்க போறோம். இருதயத்திற்கான பயிற்சி. இருதயம் மார்பு கூட்டிற்கு இடப்புறமாக லேசாக விலகி இருக்கிறது. ஸோ இருதயத்தின் மேல இப்படி கை வச்சுக்கிறோம். இருதயத்தின் வடிவத்தை மனக்கண்ணால பார்க்கிறோம். இருதய துடிப்பை கவனிக்கிறோம். இருதயத்திற்கான நிறம் சிவப்பு. சிவப்பு நிற ஆற்றலால் இருதயத்தை நிரப்புவோம். இதயத்திற்கான சுவை என்பது கசப்பு துவர்ப்பு. கசப்புக்காக பாகற்காயை எடுத்துக்கொள்வோம். கசப்பு சுவையை பாவனை செய்வோம். இருதயத்தை பாதிக்கும் மன உணர்ச்சி என்பது பொறாமை, வஞ்சம், பழிவாங்கும் உணர்வு. இந்த உணர்வு எந்த வகையிலும் நமக்கு தேவையில்லை. இந்த கணமே இந்த குணத்தை வெளியேற்றுவோம். இரு கைகளையும் லேசா இடதுபுறமா எடுத்துட்டு வந்து ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்து பொறாமை, வஞ்சம் போன்ற தீய குணங்கள் இந்த கணமே வெளியேறட்டும் அப்படின்னு பாவனை செய்து கொண்டே இருதயத்துக்கான சப்தத்தை எழுப்புறோம். ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்து ஆஹா என்ற சத்தத்தை எழுப்புறோம்.
மீண்டும் இரு கைகளையும் இருதயத்தின் மேல எடுத்து வந்து வைக்கிறோம். தொடர்ந்து சிவப்பு நிற ஆற்றல் இருதயம் முழுவதும் நிரப்பப்படுவதாக பாவனை செய்வோம். இருதயத்தின் நல்ல குணமான மன மகிழ்ச்சி, குதூகலம், ஆளுமை திறன் நம்மில் மேலோங்கி இருப்பதை உணர்கிறோம். முன்பை விட இருதயம் சீராக இயங்கப்படுகிறது என்பதை உணர்வோம். தொடர்ந்து இருதயத்திற்கான நிறமான சிவப்பு நிறத்தால் இருதயத்திற்கு சக்தி அளிக்கிறோம். கசப்பு சுவை கொண்டு இருதயத்திற்கு ஊக்கம் அளிப்போம். இருதயத்தை பாதிக்கும் மன உணர்ச்சியான பொறாமை, வஞ்சம் நம்மை விட்டு வெளியேறுவதாக பாவனை செய்து கொண்டே இருதயத்திற்கான சப்தத்தை எழுப்புவோம். இடதுபுறமா லேசா சாய்ந்தவாறு, அதாவது இருதயம் முன்னோக்கி இருக்கிற மாதிரி பின்புறமா முதுகு லேசா வளைச்சுப்போம். ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்து அந்த தீய குணங்கள் வெளியேறுவதாக பாவனை செய்து கொண்டே சப்தத்தை எழுப்புறோம். மெதுவா கைகளை இருதயத்தின் மேல எடுத்து வந்து வைக்கிறோம். சிவப்பு நிற ஆற்றல் இருதயம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. இருதயத்தின் நல்ல குணம், அன்பு, குதூகலம், மன மகிழ்ச்சி, ஆளுமை திறன் நம்மில் மேலோங்கி இருக்கிறது. தொடர்ந்து இருதயத்திற்கான நிறத்தால் சிவப்பு நிறத்தால் இருதயத்தை நிரப்புவோம். இருதயத்தை ஊக்கப்படுத்தும் சுவையான கசப்பு சுவை கொண்டு இருதயத்திற்கு வலு சேர்ப்போம். இருதயத்தை பாதிக்கும் மன உணர்ச்சி இந்த கணமே நம்மை விட்டு வெளியேறட்டும் என்ற பாவனையோடு இருதயத்திற்கான ஓசை எழுப்புவோம். இரு கைகளை மேல எடுத்துட்டு வருவோம். ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்து மூச்சை உள்ளிழுத்தவாறு கைகளை எடுத்து கல்லீரலை தொடர்ந்து இருதயம் பார்த்தோம். இருதயத்துக்கு அடுத்ததான் மண்ணீரலுக்கான பயிற்சியை பார்க்க போறோம். மண்ணீரல் நம்ம உடலில் இடதுபுறமா இருக்கு. இடது விழா எலும்பு இருக்கு இல்லையா, மார்பு கூட்டுக்கு பக்கத்துல இருக்கு. வலது கை மேல வச்சுட்டு இடது கை அதுக்கு மேல வைக்கிறோம். மண்ணீரல் வடிவம் பாவனை செய்யறோம். உதடு போன்று இருக்கும். மண்ணீரல் வடிவத்தை எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இந்த வடிவத்தை பாவனை செய்யுங்க. மண்ணீரலின் நிறமான மஞ்சள் நிறத்தால் மண்ணீரலை நிரப்புவோம். மண்ணீரலை ஊக்கப்படுத்தும் சுவையான இனிப்பு சுவை கொண்டு மண்ணீரலுக்கு வலு சேர்ப்போம். இதற்கு பலாப்பழம், இனிப்பு சுவை உள்ள வெல்லம், ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கலாம். சுவை எடுத்துக்கோங்க. மண்ணீரலை பாதிக்கும் மன உணர்ச்சி என்பது கவலை. இந்த கவலை உணர்வு நம் மனதில் எங்கேயாவது இருக்குதா, தேங்கி இருக்குதா அப்படின்றத நன்கு கவனிக்கிறோம். அப்படி ஏதேனும் இருந்தா அந்த கவலை உணர்வு இந்த கணமே நம்மை விட்டு வெளியேறுவதாக பாவனை செய்து கொண்டே கல்லீரலுக்கான சப்தத்தை எழுப்ப போறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம இரு கைகள்ல இருக்கிற இந்த 4 விரல்கள் இருக்கு இல்லையா, இந்த 8 விரல்களை வந்து மண்ணீரல் பகுதியில, அதாவது எலும்பு கூட்டிற்கு பக்கத்துல இருக்கிற அந்த சதை பகுதி அதுல வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்தவாறு லேசா முன்புறமா குனிறோம். வாந்தி எடுக்கும்போது நமக்கு எந்த மாதிரி ஒரு சப்தத்தை வெளிப்படுத்துவோம் அப்படின்னா, அடி வயிற்றுல இருந்து அந்த சப்தம் வெளிவரும். ஊ என்ற சப்தத்தோட அடி வயிற்றுல இருந்து வரும்போது எப்படி வெளிப்படுத்துவோமோ அத மாதிரி வெளிப்படுத்த போறோம். கவலை உணர்வு
நம்மை விட்டு அகல்வதாக பாவனை செய்து கொண்டே ஊ என்ற சப்தத்தை எழுப்ப போறோம். ஆழ்ந்த மூச்சை உள்ளிட்டவாறு கைகளை மண்ணீரல் மீது வைப்போம். கல்லீரலுக்கான மஞ்சள் நிறத்தால் மண்ணீரலுக்கான மஞ்சள் நிறத்தால் மண்ணீரலுக்கு வலு சேர்ப்போம். மண்ணீரலின் நல்ல குணமான தாராள மனப்பான்மை, பொறுமை உணர்ச்சி, கடமை உணர்வு, அக்கறை போன்ற நல்ல குணங்கள் மேலோங்குகிறது என்பதை உணர்வாக பெறுகிறோம். முன்பை விட மண்ணீரல் நன்கு இயங்குகிறதை உணர்வோம். தொடர்ந்து மஞ்சள் நிற ஆற்றலால் மண்ணீரலுக்கு வலு சேர்ப்போம். இனிப்பு சுவை கொண்டு மண்ணீரலுக்கு சக்தி அளிப்போம். இனிப்பு சுவையை பாவனை செய்து கொள்வோம். மண்ணீரலை பாதிக்கும் மன உணர்ச்சியான கவலை உணர்வு இந்த கணமே வெளியேறணும் அப்படின்னு பாவனை செய்து கொண்டே மண்ணீரலுக்கான சப்தத்தை எழுப்புறோம். இரு கைகளையும் எலும்பு கூட்டிற்கு பக்கத்துல 8 விரல்கள் கொண்டு நன்கு அழுத்துறோம். லேசா முன்புறமா குனிஞ்சு ஆழ்ந்த மூச்சை உள்ளிட்டவாறு அந்த கவலை உணர்வை வெளியேற்றி கொண்டே சத்தத்தை எழுப்புறோம். மூச்சை உள்ளிட்டவாறு மஞ்சள் நிற ஆற்றலால் மண்ணீரல் நிரப்பப்படுவதாக பாவனை செய்து கொண்டே கைகளை மண்ணீரல் மீது வைக்கிறோம். மண்ணீரலின் நல்ல குணமான தாராள மனப்பான்மை, பொறுப்புணர்வு, கடமை உணர்வு, அக்கறை இந்த குணங்கள் நம்மில் மேலோங்குகிறது என்பதை உணர்வாக பெறுகிறோம். தொடர்ந்து மண்ணீரலுக்கான நிறம் மஞ்சள் நிறத்தால் மண்ணீரலை நிரப்புவோம். இனிப்பு சுவை கொண்டு மண்ணீரலை ஊக்கப்படுத்துவோம். மண்ணீரலை பாதிக்கும் கவலை உணர்வு இந்த கணமே நம்மை விட்டு வெளியேறட்டும் என்று மனதில் பாவனை செய்து கொண்டே மண்ணீரலுக்கான சப்தத்தை எழுப்புவோம். மூச்சை உள்ளிழுத்தவாறு இரு கைகளையும் மண்ணீரல் பகுதியில் வைத்து 8 விரலால் அழுத்தியவாறு முன்புறமா லேசா குனிஞ்சு கவலை உணர்வை வெளியேற்றி கொண்டே சப்தத்தை எழுப்புறோம். ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்து மூச்சை உள்ளிழுத்தவாறு நேராக அமர்ந்து கொள்வோம். இந்த பயிற்சியை காலை மாலை இந்த நேரத்தினால செய்யலாம். எப்போவெல்லாம் ஓய்வு கிடைக்குதோ அந்த நேரத்திலயும் இதை செய்யலாம். இந்த பயிற்சியை தொடர்ந்து நம்ம செஞ்சு வரும்போது நம்மளுடைய ராஜ உறுப்புகள் பலமடைது, அது தொடர்பான நோய்கள் நீங்குகிறது. நோய் நீங்குகிறது மட்டுமல்லாமல் நமக்கிட்ட இருக்கிற தீய குணங்கள் நீங்கி நல்ல குணங்கள் மேலோங்குகிறது. இதனால நம்ம வாழ்க்கையில வெற்றி, நலம், வளர்ச்சி, செல்வ செழிப்பு போன்ற எல்லா வளமும் நம்ம பெறுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பயிற்சியாக இந்த பயிற்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பயிற்சியை எல்லாரும் செஞ்சு நலமுடன் வாழ வேண்டுகிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் நன்றி. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. இந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா இது நமக்கு ஒரு சிறப்பான நிகழ்வாக ராஜா இந்த நிகழ்வு நமக்கு ஒரு அற்புதமான நிகழ்வாக இன்று நமக்கு உஷார நிகழ்த்தி இருக்கிறார்கள். இது நமக்கு என்னன்னா பிரபஞ்சம் கொடுத்த ஒரு
வரப்பிரசாதம் தான் நம்ம சொல்லலாம். யாரும் நினைத்து பார்க்க முடியாத, யாரும் இந்த நிகழ்விலே இதுவரை அதாவது எப்படின்னா நம்ம இந்த நிகழ்வை பத்தி கூட நினைச்சு பார்க்கல. அவ்வளவு ஒரு நல்ல ஒரு நிகழ்வு வந்து இன்னைக்கு அவங்க வந்து நமக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. இது வந்து எப்படின்னா இந்த சவுண்ட் ஹீலிங் என்பது இப்ப நம்ம வந்து இது வரைக்கும் பயிற்சி பண்ணிக்கு வந்து நீங்க இப்ப உட்கார்ந்து இருக்கிறீங்க, இந்த பயிற்சியில செஞ்சிருக்கீங்க. உங்களுக்குள்ளே நீங்க உங்க உடம்புகள் உங்க உறுப்புகளை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்ப என்னன்னா இப்ப நீங்க அந்த 5 உறுப்புகள் செஞ்சிருக்கீங்கன்னா அந்த 5 உறுப்புகள் நீங்க இப்போ சும்மா உட்கார்ந்து இருக்கவங்களே பாத்தீங்கன்னா உங்களை உடம்ப நினைச்சு பார்த்தாலே அந்த 5 உறுப்புகள் உங்களுக்கு நல்ல ஆக்டிவேட் ஆகுறது கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அதோட நீங்க வந்து அந்த இடத்துக்கு வந்து இப்போ நீங்க ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் வந்து நீங்க வந்து கொடுத்துருக்குறோம். நம்ம இப்ப நீங்க கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு உங்க உறுப்புகளை உங்க உடம்பை கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த 5 உறுப்புகள் உங்களுக்கு உடம்புலேயே தனியாக தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதை உணர்ந்தவர்கள் தான் இப்ப அந்த பயிற்சி முறைகளை நம்ம வந்து சிறப்பா செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு நினைவு நமக்கு வரும். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து இது சவுண்ட் ஹீலிங் என்பது நம்ம வந்து பயிற்சி முறைகளை வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம சிறப்பா வந்து ஆசன பயிற்சி, உடற்பயிற்சி இதெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற நமக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்த சவுண்ட் ஹீலிங் டிஸ்டன்ஸ் நமக்கு வந்து கொடுத்திருக்கிறது வந்து இன்னும் ஒரு பெரிய ஒரு வலு சேர்க்கிறதாக ஒரு விஷயம்தான் இன்னைக்கு. ஏன்னா நம்ம வந்து திடீர்னு இந்த பயிற்சியை செஞ்சிருந்தா நமக்கு அந்த உறுப்புகள் வந்து நமக்கு அந்த ஆக்டிவ் கொடுக்குதான்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த பயிற்சியில தொடர்ந்து இதுல வந்து எல்லாருமே கலந்துகிட்டு இருக்கிற நீங்க வந்து இந்த பயிற்சியை நீங்க செஞ்சிருக்கிறது வந்து உங்களுக்கு உடல்ல வந்து அதிக அனைத்து உறுப்புகளையும் வலு சேர்க்கிறதா இருக்கும். இப்ப வந்து அவங்க வந்து சவுண்டு அப்படிங்கறத வந்து அவங்க அந்தந்த உறுப்புகள் இப்போ வந்து உறுப்புகளுக்கு பாத்தீங்கன்னாக்கா என்ன சவுண்டு, என்ன சுவை, அதோட உணர்வு என்ன அப்படிங்கிறத பத்தி தெளிவா நீங்க 5 ஒரு ராஜ நம்ம உடல்ல உள்ள 5 ராஜ உறுப்புகள் இதை வந்து நமக்கு வந்து தெளிவா அவங்க வந்து உணர்த்தி இருக்கிறாங்க. அதை வந்து நம்ம டெய்லி நினைச்சு பார்த்தாலே போதும். உடல்ல வந்து நம்ம வந்து இதயம் இருக்குன்னா அது என்ன சுவையில இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த டிஸ்டன்ஸ் ஹீலிங், அதாவது சவுண்ட் ஹீலிங் இல்லாம நம்ம டெய்லி அந்த நினைச்சு பார்த்து கூட நம்ம அந்த ஆற்றலை, அந்த பவரை, அந்த சுவையை வந்து அந்த உறுப்புகளுக்கு வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி கொடுத்துட்டு இருக்கிறதுனால கூட அந்த உறுப்புகள் வலுவடைய கொடுத்து வாய்ப்புகள் அதிகமா உள்ளது. இப்போ வந்து மண்ணீரலை பாத்தீங்கன்னா அவங்க வந்து இனிப்பு சொல்றாங்க. இன்னைக்கு மண்ணீரலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து சுகர் உள்ளவங்க வந்து இனிப்பே சாப்பிடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குறாங்க. அப்ப எப்படி ஒரு உறுப்புகளுக்கு வந்து வலு சேர்க்கறதுக்கு இனிப்பு இல்லாம எப்படி நம்ம வந்து அந்த உறுப்புகளை வலு சேர்க்க முடியும்? இன்னைக்கு சுகர் பேஷண்டா இருக்கிறவங்க தான் அது உண்மையிலுமே சிந்திச்சு பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரணும். இன்னைக்கு வந்து நம்ம உறுப்பு இதயம் இருக்குன்னா கசப்பு சுவை இருந்தால் மட்டும்தான் இந்த இதயம் வலுவடையும். அதே மாதிரி மண்ணீரல் வலுவடைவதற்கு காரணமே அந்த இனிப்பு சுவை இருந்தால் மட்டும்தான் மண்ணீரல் வலுவடையும். அப்படிங்கிற விஷயம் உங்களை வந்து உறுப்புகளை வந்து இறைவன் பிரபஞ்சம் நமக்கு படைச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் வேண்டாம் ஒதுக்குங்கன்னாக்கா நம்ம உறுப்புகள் எப்படி வலுவடையுங்கிறத வந்து நம்ம குழுவுல உள்ள அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம் இது. அதனால வந்து இனிப்பும் என்பது வேறு, மண்ணீரல் வலுப்படுத்துவது என்பது வேறு. அதாவது மண்ணீரலை வலுப்படுத்தி அதோட சுவையை இனிப்பு என்பதும் நம்ம அதுல உள்ள ஆர்கன்ஸ் கெட்டு போனதுனால அந்த எப்படி நம்ம அந்த மண்ணீரலை வந்து வலுப்படுத்த முடியும், உணவு முறைகளால எப்படி வலுப்படுத்த முடியும் அப்படியேதான் கவனிக்கும். சுத்தமா நம்ம வந்து அகற்றணும்னா அதுல வந்து நமக்கு வந்து அந்த உறுப்புகள் வலுவடையாது என்பதை இந்த தருணத்திலே நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வுல வந்து பாத்தீங்கன்னாக்கா உஷாராணிகள் வந்து நமக்கு இன்னைக்கு ஒரு பயிற்சி முறைகளை கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு என்ன ஒரு பெரிய விஷயம்னா இந்த பயிற்சி முறைகளை வந்து கற்றறிவிக்கிறவங்க வந்து அக்குபஞ்சரை வந்து கிளாஸுக்கு போயிருந்தாதான் அவங்களால உறுப்புகளை பத்தி ஒரு தெளிவா உணர்ந்து சொல்ல முடியும். அவங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கோம்ல, அவங்கள்ட்ட கேட்டேன் நீங்க அக்குபஞ்சர் கிளாஸ் போயிருக்கீங்களான்னு கேட்டேன், இல்லை அப்படின்னாங்க. ஆனா நம்பிக்கை இருக்குன்னு தான் சொன்னேன், வேற ஒண்ணுமே சொல்லல. ஆனா அந்த அளவுக்கு நீங்க எடுப்பீங்க நம்பிக்கை இருக்குன்னு சொன்னதுனால அவங்க அந்த அக்குபஞ்சர் கிளாஸே போகாம இன்னைக்கு வந்து நமக்கு வந்து அந்த அக்குபஞ்சர் விஷயத்த வந்து உடல்ல உள்ள உறுப்புகளை வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அக்கு வேற அணி வேற அந்த சவுண்ட் ஹீலிங்ல எப்படி நமக்கு கொடுக்க முடியும், அதை எப்படி நம்ம வலுப்படுத்த முடியும் அப்படிங்கிறத எந்த ஒரு விசிறம் இல்லாம, அதாவது ஒரு எப்படி ஒரு இந்த பயிற்சியை வந்து ஒரு பயிற்சியாளர் வந்து நமக்கு கற்றறிவிப்பாங்களோ அது மாதிரி இன்னைக்கு அவங்க வந்து நமக்கு வந்து சிறப்பா ஒரு கற்றறிவித்திருக்கிறாங்க. அதனால வந்து இந்த பயிற்சி முறைகளை வந்து நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற சாதாரண பயிற்சி முறைகளோட சேர்த்து தினமும் காலை மாலை நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாம். ஒரு ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கிறீங்களா, அப்படியே கையை வச்சுட்டு அந்த உறுப்புகள் சின்ன தான், நீங்க அந்த உறுப்புகளை பத்தி அந்த நினைச்சு பார்த்தாலே போதும். இது வந்து உங்களுக்கு அந்த உணர்வுகள் வந்து உடனே தெரியாது. தொடர்ச்சியாக செய்வதனால் கண்டிப்பாக அதன் பலன் வந்து 100% கிடைக்கும்.
அது நாங்கெல்லாம் உணர்ந்திருக்கிறோம். அதனால வந்து அனைவரும் வந்து இந்த பயிற்சி முறைகளை வந்து தொடர்ச்சியா நீங்க வந்து உணர்வுனால சவுண்ட் நீங்க அந்த சவுண்டு இது பண்ணலன்னா கூட, ஏன்னா ஒரு பொதுவான இடம் இருக்கும், சவுண்டு அந்த இதை நம்ம இது பண்ணலனால அந்த உறுப்புகளை வந்து அனைவரும் அதை நினைச்சு பார்த்து, அந்த சுவையை நினைச்சு பார்த்து, அந்த உணர்வுகளை நினைச்சு பார்த்து, நமக்கு அந்த உறுப்புகள்ல உள்ள தீய சக்திகளை நம்ம வெளியேற்றி நம்ம இது பண்ணிட்டு இருந்தாலே அந்த உறுப்புகள் கண்டிப்பாக வலிவடையும், நம்ம உடலும் ஆரோக்கியம் அடையும் என்பதை தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு, இந்த நம் ராஜ உறுப்புகளை வலுப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை சவுண்ட் ஹீலிங் முறையில், ஹீலிங் முறை நிறைய இருக்குது. அதுல வந்து ராஜ உறுப்புகள்ல வந்து நமக்கு வந்து ஹீலிங் மெத்தட்னா நிறைய பேருக்கு சில விஷயங்கள் தெரியாம இருக்கலாம். இன்னைக்கு வந்து என்னடா இந்த கையை வச்சுட்டு இவங்க மாதிரி சொல்றதுனால இது வலுவடைஞ்சிருமான்னு நினைக்காதீங்க. நீங்க அங்க உட்கார்ந்து இருந்தா கூட இங்க இருந்து எங்களால ஹீலிங் பண்ண முடியும், உங்களோட உறுப்புகளை வலுவடைய முடியும், உங்களோட நோய்களை குணப்படுத்த முடியும். அவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு அட்வான்ஸா போயிட்டு இருக்கிற காலத்துல நாமே நம்ம உடம்பை குணப்படுத்திக்கிறது சாதாரண விஷயம். அதை மட்டும் நினைச்சீங்க எல்லாருமே. அப்படிங்கிற இந்த தருணத்துல அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பாக அளித்த உஷாராணி சிவகிருபானந்தர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த காலைச்சக்கரம் நிகழ்வு மூலமாக தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வை பற்றி நமது ஆசான் கண்ணப்பனையா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். வாழ்க வளமுடன். ஏற்கனவே இருந்த நிகழ்வுக்கு ஏற்கனவே நம்ம பயின்று கொண்ட ஒரு ராஜ உறுப்புகளுக்கான விளக்க வகுப்புகளுக்கு மேலும் வலு சேர்க்கிற மாதிரி, அதை வந்து ஆணித்தரமாக பற்றி கொள்ற மாதிரியான ஒரு விஷயம். அடுத்து மிக முக்கியமானது என்னன்னா அந்த ஓசை வந்து அந்த சவுண்ட்ல தான் வெளியில வரும், அதனுடைய பிரதிபலிப்பு. அதையும் வந்து அழகா கொடுத்திருந்தாங்க. எல்லாத்துக்கும் மேல என்ன அப்படின்னா, நாங்கெல்லாம் கூட பல வருடமாக அந்த ராஜ உறுப்புகளோட தொடர்புடையது, அதுக்கான சிகிச்சை அளிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு எளிமையாக ஒரு விஷயத்த உள்வாங்கி வெளிப்படுத்துறவங்க வந்து மேலும் வந்து இதைய வந்து வளர்த்துக்கிட்டு தனக்குள்ளேயும் பிறருக்குள்ளேயும் வளர்ப்பாங்க அப்படிங்கிறத என்னுடைய எண்ணம் தோணுச்சு. ஒவ்வொரு விஷயமும் அவங்க வெளிப்படுத்தப்படுது. இப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவர்கள் வந்து தனக்கும் பிறருக்குமான ஒரு விடுதலைக்கான ஒரு பயத்திலிருந்து, நோய் பயத்திலிருந்து வெளிவருவதற்கான ஒரு தூண்டுகோலாக இருப்பாங்க அப்படிங்கிறத நான் உணர்ந்தோம். அதனால இப்படி ஒரு காலை வேளையில ஒரு அருமையான நிகழ்வை வந்து உள்வாங்கிக்கிட்டு அதை வெளிப்படுத்தின உஷாராணி கிருபானந்தன் அவர்கள் வந்து மேலும் மேலும் வளர்ந்து இந்த பிரபஞ்ச ஆற்றல் அவருக்குள் முழுமையாக சென்று கிரகித்து தனக்கும் பிறருக்கும் ஒரு வாழ்வை முழுமைப்படுத்துவதற்கான ஆற்றல் கிடைக்க வேண்டும் என எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறோம். வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றிங்க ஐயா, நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. சின்ன நன்றி ஐயா. அதாவது தொடர்ந்து இவர்கள் வந்து நமக்கு இந்த பயிற்சி ஒரு நிமிஷம் ஐயா. நானும் ஹலோ சார் கோப்பர்மான், ஒரே ஒரு நிமிஷம் சார், இந்த பேசி நானும் கண்ணப்பனையும் இது பேசிட்டு இருந்தோம். அதாவது நம்ம வந்து 225 நாட்கள் இந்த நிகழ்வை நம்ம வந்து சிறப்பா நடத்திட்டு இருந்தாலும் ஒரு அறிவிப்பும் வெளியிட்டு இருக்கிறோம். இந்த நிகழ்வுல வந்து தொடர்ந்து பயணிக்கிறோம், சர்டிபிகேட்டோட நம்ம வந்து அந்த ஒரு சின்ன ஒரு நினைவு பரிசு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதை வந்து நீங்க வந்து மற்றவர்களுக்கு, எனக்கு தெரியாது, நான் திருப்பி சொல்றது என்னன்னா, கண்டிப்பாக பயன்பெற வைக்கிறதுக்கு அவங்களை உள்ளார கொண்டு வாங்க. இந்த நிகழ்வை இன்னைக்கு பார்த்த ஒரு நிகழ்வே பெரிய ஒரு வரப்பிரசாதமா தான் அவங்களுக்கு அமையும். நீங்கள் அவர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு இந்த விஷயங்களை தெளிவுபடுத்தி, சர்டிபிகேட்டுங்கிறது வேற, இந்த விஷயங்களை தெளிவுபடுத்தி அவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நீங்க வந்து முன்னிறுத்தணுங்கிறத இந்த தருணத்துல தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வுல வந்து இவ்வளவு பேர் கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் தொடர்ந்து பயணிக்கிறீங்க. இன்னைக்கு உஷாராணி போல் எத்தனையோ பேர் உள்ள இருக்கிறீங்க என்பது எங்களுக்கு தெரியும். அதனால வந்து நீங்க இனியும் காலதாமதம் செய்ய வேண்டாம். ஒவ்வொருவரும் இந்த பயிற்சி முறைகளையோ இல்லை உங்களுக்குண்டான சில பயிற்சி முறைகளையோ இந்த காலச்சக்கரம் நிகழ்வில் ஒவ்வொருவரும் நீங்க வந்து இதுல நிகழ்த்தி காட்ட வேண்டும். அவர்களும் அதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் நாங்க சொல்றோம். நீங்க வந்து நீங்களா சொன்னாலும் சரி, இல்ல நாங்களே உங்க பேரை அறிவிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிடும். அதனால வந்து நீங்க என்ன செய்யுங்கன்னாக்கா, இந்த தயாரா இருங்க. கிட்டத்தட்ட 225 நாட்கள் வந்து நீங்க இதுல பயணிச்சுட்டு வந்திருக்கீங்க. கண்டிப்பாக
உங்களால் இந்த நிகழ்வை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. அந்த திறமைகளும் உங்களுக்கு இருக்கிறது. அந்த மனசும் உங்களுக்கு உண்டு என்பதை இத்தருணத்தில் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வில் பயணிப்பவர்கள் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்வில் ஒரு பயிற்சி முறையை நீங்கள் வந்து உள்வாங்கியதை அனைவருக்கும் நீங்க கற்றறிவிக்க வேண்டும் என்பதை நாங்கள் உங்களுக்கு அன்பான ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். நாம் சொன்னது போல் வீடியோ ஆன்மெண்ட் செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். குறிப்பிட்ட நபர்கள் செய்றீங்க, சந்தோஷம், வாழ்த்துக்கள். மற்றவர்களுக்கும் சிரமம் இல்லாமல் உங்களுடைய நேரம் கருதி கொஞ்சம் வந்து பார்த்துட்டு நீங்களும் வந்து வீடியோ ஆன் பண்ணிட்டு வாங்க. இன்னும் குறுகிய காட்டினால்தான் இருக்குது. ஐயாட்ட சொல்லக்குள்ள நேற்று பேசிட்டு 4 மாசம் தானே அப்படின்னு கேட்டாங்க. 4 மாசம் தான் பேசிட்டு இருந்தேன். அதுல ஐயா அதுல நாங்க இன்னும் ஞாயிற்றுக்கிழமைன்னு பார்த்தா 16 ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கு பேசிட்டு இருந்தோம். இப்படியான நாட்கள் வந்து நமக்கு வந்து ரொம்ப குறுகிட்டு வந்துருச்சு இந்த 365 நாட்கள்ல. அதனால வந்து அனைவரும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு இன்னும் வந்து பயிற்சி முறைகள் நிறைய கொடுக்க வேண்டியது இருக்குது. ஒரு சிறப்பான ஒரு இந்த அக்குபஞ்சர் நம்ம இந்த கிளாஸே எடுக்கலாங்கிற ஒரு பேசிட்டு இருக்கோம் ஐயாட்ட நம்ம. அது மாதிரி வந்து அந்த அக்குபஞ்சர் ஒரு பேசிக் கிளாஸ் வந்து நீங்க கத்துக்கிட்டீங்கன்னாக்கா இன்னும் இந்த நிலையை உயர்வதற்கு உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும். அதனால வந்து நீங்க பயனடைவதற்கு கொண்டு வந்து இனிவரும் நாட்களில் வந்து கலந்துகிட்டாலே போதும். உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் கலந்த பயன்கள் வந்து இனிவரும் நாட்களையும் கலந்துகிட்டாலும் உங்களுக்கு உண்மையாக கிடைக்கும். அதனால நீங்க இவ்வளவு நாள் கலந்துகிட்டே நீங்க ஈடுபட வேண்டாம். நீங்களும் தொடர்ந்து வந்தால்தான் உங்களுக்கும் அந்த பயன் கிடைக்கும் என்பதை அனைவரும் கொண்டு இந்த நிகழ்விலே அனைவரும் பயன்பெற்று இனி அடுத்தவர்களையும் பயன்பெற செய்து உங்களுடைய பயிற்சி முறைகளையும் அனைவருக்கும் தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்க உருவாக்கி தாருங்கள் என்பதை அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நன்றி ஐயா. சொல்லுங்க ஐயா. மேடம் வந்து நல்லா எடுத்தாங்க, சந்தோஷம், தேங்க்ஸ். தெளிவா இருந்துச்சு அவங்களோட கிளாஸ். இந்த உறுப்புகளை வலுப்படுத்துறதுக்கு சிறுநீரகத்துக்கு கல் உப்பு, அந்த நுரையீரலுக்கு இந்த மிளகு, இதெல்லாம் அந்த இது சொன்னாங்க. அது மாதிரி கல்லீரலுக்கு, இருதயத்துக்கு, மண்ணீரலுக்கு என்ன உணவு அதோட இதுங்கிறத கொஞ்சம் தெளிவுபடுத்த. ஐயா குழுவுல போட்டுடலாங்க ஐயா. ஐயா அந்த சார்ட்டே போட்டுடலாம். கொஞ்சம் சொல்லலாமாங்க ஐயா? இன்னும் மூணு தான் அது. ஆமா சொல்லிடுங்க. சொன்னாங்க நீங்க நினைக்கிறேன். சொல்லிடுங்கம்மா. நான் நோட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 3க்கும் பரவாயில்ல, சொல்லுங்க. கல்லீரல் வந்து புளிப்பு சுவை உள்ளதுங்க ஐயா. புளிப்பு சுவை கொடுக்கணும் கல்லீரலுக்கு. அதுக்கு வந்து நெல்லிக்காய் இல்லைன்னா அந்த புளிப்பு சுவை உள்ள உணவுகள், மாங்காய், எலுமிச்சை பழம், இந்த சுவை கொண்டு நம்ம ஊக்கப்படுத்தலாங்க ஐயா. சரி. அதுக்குள்ள இது பன்னீரல் இனிப்பு. சரி. இருதயத்துக்கு வந்து கசப்பு துவர்ப்புங்க ஐயா. கசப்புக்கு நம்ம பாகற்காய் எடுத்துக்கலாம். துவர்ப்புக்கு வந்து அத்திப்பழம், அன்னாச்சி பழம், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதுக்கான சுவைன்னு சொல்லிருக்கீங்கல்ல 6, அது உள்ளது ஸ்ட்ரெங்தன் பண்றதா? ஆமாங்க ஐயா. உணவு அதை ஸ்ட்ரெங்தன் பண்றதா? அதை சாப்பிடவும் செய்யலாம், நம்ம அது பாவனையும் செஞ்சுக்கலாங்க ஐயா. அந்த உணவை சாப்பிடுற மாதிரி அந்த உணர்வை ஏற்படுத்திக்கலாம். பாவனை பயிற்சி அது ஒரு பக்கம். இத வலுப்படுத்தக்கூடிய உணவுன்னு இருக்குதான்னு கேக்குறேன். அது இருக்குங்க ஐயா, அது தனியா எடுக்கலாம். அது என்ன இருதயத்துக்கான வலுப்படுத்தக்கூடிய இது? அதுவும் மண்ணீரலை வலுப்படுத்துவதற்கான உணவும் இப்ப கல்லுப்பு சொல்லிருக்கீங்க, மிளகு சொல்லிருக்கீங்க, நெல்லி வந்து சாப்பிட்டா கல்லீரலுக்கு நல்லதோ? நெல்லிக்காய் அந்த மாதிரி புளிப்பு சுவை உள்ளது. அத மாதிரி இருதயத்தை வலுப்படுத்துவதற்கான உணவு ஏதாவது ஸ்பெசிபிக்கா இருக்கான்னு கேட்கிறேன். அத மாதிரி மண்ணீரலுக்கான உணவு எதுவும் இருக்கான்னு கேட்கிறேன். வாழைப்பூ சாப்பிடுங்க, ஆவாரம் டீ குடிங்க. வாழை இந்த அதான் சார் நான் கேக்குறேன். துவர்ப்பு கசப்பு உள்ள உணவு ஒண்ணு இல்ல, சுவை சொல்லியிருக்காங்களா, அதை சார்ந்து எதை சாப்பிட்டாலே அந்த உறுப்புகள் வந்து வலுவடையா. இங்க கசப்புல எது வலுவடையும், அது மாதிரி துவர்ப்பு வலுவடையும். ஓகே அப்படின்னா சிம்பிள். அப்படியே ஃபார்முலேட். வேற விஷயம், வேற ஒண்ணு இல்ல. அவங்க சொல்றாங்க, அவ்வளவுதான். சொல்லுங்க ஜாடி சார். அருமையா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு அது பெரிய பாராட்டுக்கள், நன்றி தெரிஞ்சுக்கிறோம். உஷாராணி மேடம் சூப்பர் ஸ்டார் நம்ம இதுல. இது மாதிரிலாம் வந்து அதாவது சின்ன குழந்தைங்களை உட்கார வச்சு ஒரு மேஜிக் ஷோ பண்ண மாதிரி இருந்தது.
பெரிய காட்ஸ் கிஃப்ட். தலைவரும் சரி கண்ணப்பன் ஐயா சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு பிரபஞ்சத்தோட ஒரு என்ன சொல்றது, அதோட ஒரு கொடைதான் இது. அது வந்து உங்க மூலியமா எங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் வந்து நாங்களும் பாக்கியவான்கள் தான் இன்னைக்கு. ஏன்னா இத வந்து ரொம்ப நாள் பேசிட்டு இருந்தா கேட்டுட்டு இருந்தோம். அதாவது நீங்க அக்குபஞ்சரே படிக்காம இவ்வளவு பெரிய ஒரு பிரில்லியண்டா இதை பண்ணிருக்கீங்க. அப்ப எவ்வளவு உள்வாங்கி நீங்க ஒன்னொன்னு சின்ன சின்ன விஷயத்தையும் நீங்க உள்வாங்கி பண்றீங்க. அதனால உங்களுக்கு நிறைய இது வந்து உங்க மூலியமா நிறைய பேருக்கு இது பயன் கிடைக்கணும். இதை வந்து நீங்க வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு இதை கொண்டு போகணும் ஸ்கூல் லெவல்ல. ஏன்னா அவங்களுக்கு தான் இது ரொம்ப 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 முக்கியம் இப்ப காலகட்டத்துல. இப்ப நாங்கெல்லாம் எல்லாம் மிடில் ஏஜ் வந்துட்டோம். இது செஞ்சாலும் சரி செய்யாட்டினாலும் சரி உங்களுக்கே தெரியும். பட் ஆனாலும் வந்து இந்த உறுப்புகளை பத்தி யாரும் நம்ம நினைச்சதே கிடையாது. நம்ம டெய்லி காலைல கிளம்புறோம், குளிக்கிறோம், பவுடர் போடுறோம், எல்லாமே நம்ம உடம்புக்கு தான் எக்ஸ்டர்னலா பண்றோம், இன்டர்னலா ஒன்றும் நம்ம பண்ணவே இல்லை. உங்களோட ஒவ்வொரு இதும் அழகா இருந்தது. சொன்ன விதம் எல்லாருக்கும் அந்த உறுப்புகள் வந்து மனசுக்கு நல்லா பதிஞ்சிருச்சு. அந்த கலரா இருக்கட்டும், அது சுவையா இருக்கட்டும், அந்த ஓசையா இருக்கட்டும், உணர்வா இருக்கட்டும், எல்லாமே நல்லா கிறிஸ்டல் கிளியரா இருந்தது. அது வந்து வலுப்படுத்தும் விதமா வந்து குடும்பன் ஐயாவும் கண்ணப்பன் ஐயாவும் நல்லா இன்னும் விதமா சொன்னாங்க. கோப்பர்மல் ஐயா தான் கொஞ்சம் முக்கியம் இருக்கு, உடனே அந்த இதை மாத்திட்டாரு. அது நீங்க அடுத்த கிளாஸும் வந்து கொஞ்சம் இதை வந்து சொன்னீங்கன்னா இன்னும் எல்லாருக்கும் ஆழமா பதிஞ்சிடும். அதுக்கு வந்து குணபாலன் ஐயா வாய்ப்பளிக்கும் கேட்டு நன்றி நன்றி. கண்டிப்பா கண்டிப்பா, நாங்களே நினைச்சிட்டு இருந்தோம், சொல்லிட்டீங்க. அடுத்த வகுப்புலயும் இதோட திருப்பேரி இது கொடுப்போம், கண்டிப்பா கொடுப்போம் ஐயா. நல்ல இது. அதாவது ஐயாவும் குணபாலன் ஐயாவும் கண்ணப்பன் ஐயாவும் இந்த விஷயத்த பத்தி சொன்ன உடனே ஓகே உடனேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க கொடுத்த ஒரு ஆதரவு அந்த இதுதான் வந்து என்னால வந்து இதை செய்ய முடிஞ்சது. ரொம்ப நன்றிங்க ஐயா ரெண்டு பேருக்கும். சொன்ன காரணங்கள் என்னன்னாக்கா, இந்த விஷயத்த சொன்ன இது பெரிய விஷயம். உண்மையிலுமே சொன்னா கண்ணப்பன் ஐயாட்ட சொன்ன இது பெரிய விஷயங்கள். அதனாலதான் நீங்க அக்குபஞ்சர் படிச்சீங்களான்னு உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன், வேற ஒண்ணும் இல்லை. ஆனா நீங்க செய்வீங்கன்னு ஒரு நம்பிக்கை மனசுல இருந்துச்சு, அதனாலதான் கண்டிப்பா செய்யுங்கன்னு சொன்னோம், வேற ஒண்ணும் இல்லை. அந்த இதை வந்து எல்லா முன்னிலேயே நல்ல வெற்றி, ஒரு நல்ல ஒரு இதை வந்து வெளிப்படுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றிமா. ஓகே, நம்ம இதோட தொடர்ச்சி வச்சுக்கலாம். ஏன்னா தொடர்ச்சி இல்லை, இதோட இதை வந்து இன்னொரு முறையும் நம்ம வந்து சொல்றதுக்கு உண்டான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்துவோம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும். நன்றி. இந்த நிகழ்வை நம்ம சிறப்பாக அளித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட் சிட்டி சங்கத்திற்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் வீராணம் லேக் சிட்டி சங்கத்திற்கும், நமக்கு தொடர்ந்து கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், திட்டத்தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், இன்று சிறப்பு பயிற்சியை நமக்கு அளித்த உஷாரானந்தன் அவர்களுக்கும், தொடர்ந்து இந்த நிகழ்விலே நமக்கு அற்புதமாக கலந்து கொண்டு நம்ம நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கும், இனிமேல் வருங்காலங்களில் இதைவிட அதிக நபர்களை சேர்த்து சிறப்பிக்க காத்து கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையில் தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை காலை காய்கறிகள் நம் உடலில் எப்படி ஒரு அனுபவத்தை கொடுக்கிறது, உடல் உறுப்புகளை எப்படி நமக்கு பாதுகாக்கிறது, பலப்படுத்துகிறது என்பதை ஒரு அரிய ஒரு புது வகையான ஒரு சிந்தனையுடன் அலைமேலும் அங்கே நாச்சியார் அவர்களுடன் கருத்துக்களுடன் நாளை காலை 5:30 மணிக்கு சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். வாழ்க வளமுடன், நலம் பெருக வளர்ந்து.